ஹாய் guys, நான் உங்கள் பிரசாந்த். வெல்கம் டு எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனல். எங்களுடைய எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட தான், ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறதுக்கு முதல் காரணம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடவுளை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் தளபதி அண்ணா, அதை நம்ம விஜய் அண்ணாவோட பீஸ்ட் திரைப்படத்திற்கான நடத்தப்பட்ட ஒரு லுக் டெஸ்ட் ஒன்று, அதாவது ஒரு லுக் டெஸ்ட் ஒன்று நடத்திருக்காங்க. அந்த வீடியோ தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு விரிவான ஒரு பகுதினே சொல்லலாம். தமிழ் சினிமால மிகுந்த வரவேற்பு பெற்ற நடிகரான நம்ம தளபதி அண்ணா, விஜய் அண்ணா, அவரது ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஒரு புதுமைகளை தேடி செயல்படுறாரு. விஜய் அண்ணா ஒவ்வொரு படமும் ரசிகர்களையும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துறாரு. அவரது நடிப்பாகட்டும், ஸ்டைல் ஆகட்டும், ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், முகபாவங்கள் ஆகட்டும் என அனைத்திலும் அவர் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர முயற்சிக்கிறாரு. அவரது நடிப்புல உருவான பீஸ்ட் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இது ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் திரைப்படமாக உருவாகி இருந்தது. விஜய் அண்ணாவோட இப்படத்துல வீரராகவன் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த கதாபாத்திரம் ஒரு தீவிர படையில் உள்ள ஒரு CID அதிகாரியாக அமைந்திருந்தது. விஜய் அண்ணாவோட மாசான தோற்றம், அவரது ஸ்டைலு, அவரது நடிப்பு மற்றும் அவரது கலக்கும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இவை அனைத்தையும் ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக அமைந்திருந்துச்சு. அந்த டைம்ல ரீசெண்ட் டைம்ல கூட இப்படத்திற்கான நடத்தப்பட்ட ஒரு லுக் டெஸ்ட் வீடியோவை சன் பிக்சர்ஸ் சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோல விஜய் அண்ணா பல்வேறு தோற்றங்கள்ல பல்வேறு ஆக்ஷன் சீனோட அவர் தோன்றியிருந்தாரு. அதை பார்த்த எனக்கும் சரி, ரசிகர்களுக்கும் சரி மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தந்துச்சுன்னா சொல்லலாம். பீஸ்ட் படம் எல்லாருக்கும் தெரியும். 2022 ஆண்டு வெளியான அந்த படம் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் அண்ணா தான் அவர் இயக்கியிருந்தாரு. அவர்கள் இயக்கத்துல உருவான இந்த படம் சன் பிக்சர்ஸ் தான் இயக்கினது. இந்த திரைப்படத்துல விஜய் அண்ணோட சேர்ந்து பூஜா ஆக்தே, செல்வராகவன், யோகி பாபு, அபர்ணா தாஸ் மற்றும் பலர் முக்கிய ஒரு கதாபாத்திரத்திலே நடிச்சிருந்தாங்க. இப்படம் வெளியான போது கலவையான விமர்சனங்களை சந்திச்சுச்சு. ஒரு பக்கம் விஜய் அண்ணோட நடிப்பு, ஸ்டைல், இசை மற்றும் ஆக்ஷன் சீன்கள் பாராட்டுக்குரியது. மறுபுறம் கதையின் நீளம், சில காட்சிகள் தேவையில்லாம இருப்பது போன்ற விமர்சனங்களும் அந்த டைம்ல எழுந்தது. இருந்தாலும் வசூலில் இப்படம் பெரிய சாதனை புரிந்ததுன்னு தான் சொல்லலாம். வசூல் எடுத்துக்கிட்டோம் சொன்னா இந்த படம் வெற்றி. கதை ஸ்டோரி லைன் பார்த்தோம் சொன்னா நிறைய லேக் இருக்குன்னு பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது ரசிகர் மத்தியில. பல இடங்கள்ல இது பாக்ஸ் ஆபீஸில் மிகுந்த வசூலை பெற்றுக்குன்னு சொல்றாங்க. இதுவே படத்தை சிறப்பாக மாற்றி இருக்குது. அதே சமயம் பீஸ்ட் படத்துல இடம்பெற்ற சில காட்சிகள் ரசிகர் மத்தியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. குறிப்பாக குண்டு வெடிப்பு மற்றும் பைக் சேஸ் சீன்கள் ரசிகர்களுக்கு மிகுந்த திரிலாக அமைந்திருந்தது. மேலும் அனிருத் வழங்கிய பின்னணி இசை இப்படத்திற்கு மிகுந்த பலம் சேர்த்தது. இதனாலேயே விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி சாதாரணமான சினிமா ரசிகர்களும் இப்படத்திற்கு பெரும் ஆதரவு அளித்தாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ல சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லுக் டெஸ்ட், விஜய் அண்ணாவோட வித்தியாசமான தோற்றம் சொல்லி. ஒரு திரைப்படம் உருவாகும் முன் முக்கிய கதாபாத்திரங்களுக்கு பல்வேறு தோற்றங்களை பரிசீலிக்கப்படுகின்றன. இப்படம் விஜயின் கருவாக்க தோற்றம் மற்றும் அக்கப்போரின் தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டிருந்தது. இதற்காக இயக்குனர் மற்றும் குழுவினர் நடிகரின் முக அமைப்பு, உடை, தலைமுடியின் நீளம் மற்றும் ஸ்டைல் ஆகியவற்றை பல்வேறு பரிசோதனையை மேற்கொண்டாங்க. பீஸ்ட் திரைப்படத்திற்கு நடத்தப்பட்ட லுக் டெஸ்ட்ல தான் விஜய் அண்ணா விதவிதமான தோற்றங்கள்ல தோன்றினாரு. அந்த வீடியோ தான் நான் இப்ப உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன். அதை பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சில இடங்கள்ல மீசையுடனும், சில இடங்களில் மீசை இல்லாமல், சில இடங்களில் மிக சிறிய தாடியுடனும் மற்றும் பல்வேறு மாற்றங்களுடன் இந்த லுக் டெஸ்ட் நடத்தப்பட்டிருந்தது. இவரது மாசான தோற்றங்கள் ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆழ்த்தியிருந்தது. விஜய் அண்ணாவோட ஒவ்வொரு லுக் அதை பார்த்த உடனே ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து வராங்க. என்ன ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ, அண்ணாவுக்கு வயசானாலும் அவருடைய ஸ்டைலும் அவருடைய இளமையும் என்னைக்கும் குறையாதுன்னு பல பேர் சொல்லி வராங்க. விஜய் அண்ணோட திரைப்படங்கள் என்றாலே சமூக ஊடகங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட பீஸ்ட் படமும் அப்படித்தான். இப்ப ரீசெண்ட் டைம்ல ட்ரெண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த லுக் டெஸ்ட் சமூக வீடியோ வைரலாக பரவி வருகிறது. இந்த லுக் டெஸ்ட் வீடியோ, இந்த லுக் டெஸ்ட் வீடியோல விஜய் அண்ணா திடமான பார்வை, அவரது உடை மற்றும் அவரது தோற்றம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. விஜய் அண்ணா படங்களுக்கு என்றுமே ரசிகர்களுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அதே போலதான் இந்த வீடியோ பார்த்த ரசிகர்களுக்கு விஜய் எந்த தோற்றத்திலும் அசுர தோற்றம் கொண்டிருப்பார் என்பதற்கான உதாரணமாக இதை எடுத்துக்கிட்டாங்க. பல ரசிகர்கள் அவரின் லுக்கை மாறுபட்ட கோணங்களில் பகிர்ந்து எந்த தோற்றமும் மாசாக இருக்கிறது, எல்லா தோற்றமும் அவருக்கு பொருந்தும் என சொல்லி வராங்க. இப்ப விஜய் அண்ணாவோட எதிர்காலம் சொன்னா திரையுலகிலிருந்து விலகுறதா இல்ல அரசியலுக்கு நிரந்தரமாக செயல்படுறதா என்று ரசிகர் மத்தியிலே நிறைய கேள்வி இருக்கு. தளபதி விஜய் அண்ணா தற்போது தனது புதிய திரைப்படமான ஜனநாயகன் படத்தில் நடிச்சு வராங்க. இது ஒரு அரசியல் சார்ந்த திரைக்கதை கொண்டதாக உருவாகி வருது. இப்பதிவுகள் வெளிவந்ததிலிருந்து விஜய் அண்ணா அரசியல் முழுமையாக கவனம் செலுத்தி வராரு. இப்படிப்பட்ட தகவல் எங்க யூடியூப் சேனல் நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கடந்த பல வருடங்களாக விஜய் அண்ணாவோட அரசியல்
அரசியல் பக்கம் பற்றிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவரது ரசிகர்கள் இதை மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்நோக்கி வராங்க, பிரைஸோட இருக்காங்க. விஜய் அரசியல் முழுமையாக இறங்கினா தமிழக அரசியல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய என்ற எண்ணிக்கையில பலரும் முன்வைக்கிறாங்க. இருப்பினும் அவர் எந்த துறையில் சென்றாலும் அவரது ரசிகர்கள் உறுதியாக அவரை ஆதரிப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வீடியோல நாங்க பீஸ்ட் திரைப்படத்திற்காக நடத்தப்பட்ட லுக் டெஸ்ட் வீடியோ ரசிகர் மத்தியில மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தினதை சொல்லியிருக்கோம். விஜயனோட ஒவ்வொரு தோற்றமும் ரசிகர்களை மகிழ்ச்சியடை செய்கிறது. ஒரு நடிகராக அவர் எப்போதும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வராரு. அவரது படமாகட்டும், அதன் மூலமா கிடைக்கும் ரசிகராகட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப லாஸ்ட் படமான ஜனநாயகன் திரைப்படம் அவருடைய கடைசி படம் என கூறப்படுது. இதன் பிறகு அவர் அரசியல் முழுமையாக ஈடுபடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது அரசியல் பயணம் எப்படியாக இருக்கு என்பதற்கான அனைவரும் அவருடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு விஜய் அண்ணா என்றும் ஒரு தளபதி என்றுதான் இருக்கிறாரு. திரையுலகத்திலும் அரசியலத்திலும் அவர் என்றும் எங்கு சென்றாலும் அவர் தனது மாஸ் நிலையை தக்க வைத்துக் கொண்டார் என்பது உறுதி. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த். முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. SP Girls யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க guys. Thank you.